எங்கே என்னை கூட்டிட்டு போற? சிகாமணியிடம் 4-5 முறை கேட்டும் அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஹெல்மெட் போட்டிருந்ததால் காது கேட்கவில்லையோ என நினைத்து மீண்டும் சத்தமாக கேட்டேன். நீயே வந்து பாரே முத்து என சொல்லி செண்பகராமன் புதூரை தாண்டி இடது பக்கமாக இருந்த மண்பாதையில் வண்டியை செலுத்தினான் சிகாமணி. வீடுகள் எதுவும் கண்ணில் படவில்லை. ஆங்காங்கே சில தென்னந்தோப்புகளின் நிழல் பரப்பியிருந்தன. நிறைய காலிமனைகள். வானம் பார்த்த பூமிதான். ஏதாவது ரியல் எஸ்டேட் தொழில் பண்றானோ, என்னையும் ஏதாவது இடம் வாங்க சொல்லிடுவானோ என்றவாறே அவனுடன் பின்னாடி உட்கார்ந்து போனேன். ஒரு சிறிய கட்டடத்தின் முன் வண்டியை நிறுத்தினான் சிகாமணி. முகப்பில் அறம் என்ற சிறிய பெயர் பலகை இருந்ததை பார்த்தேன். உள்ளே பெரிய ஹால், 1-2 அறைகள். பார்த்ததுமே புரிந்தது அது முதியோர் இல்லம்தான். கட்டடத்தின் இரு பக்கமும் திறந்த வெளியில் காய்கறி தோட்டம். அதில் சில முதியோர்கள் தோட்ட வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். சிலர் புங்கமர நிழலில் இருந்த சிமெண்ட் பெஞ்சுகளில் அமர்ந்திருந்தனர். ஆபீஸ் அறைக்கு அழைத்து சென்றான் சிகாமணி. அங்கே எங்களை வரவேற்று உட்கார சொன்னார் முதியோர் இல்லத்தின் அலுவலகர் ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன், முத்துன்னு ஒருத்தரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அது இவர்தான். வங்கியில் காசாளரா வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். எனது நண்பன் தான் என்று என்னை அறிமுகப்படுத்தினான் சிகாமணி. எதுவுமே புரியாமல் இருவரையும் பார்த்தேன். வணக்கம் முத்து சார், சிகாமணி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. நான் தான் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னேன். சார், 2 வருஷத்துக்கு முன் அறம் என்ற பெயரில் இந்த முதியோர் இல்லத்தை ஆரம்பித்தோம். இப்போ இங்கே 20 பேர் இருக்காங்க. இது பணம் வாங்கி முதியவர்களை கவனிச்சுக்கிற ஆதரவற்ற முதியோர் இல்லம் இல்லை. இது முழுக்க முழுக்க ஆதரவற்றோர்களுக்கான நாங்களே நடத்துகிற ஒரு அறக்கட்டளை. அங்கங்கே கிடைக்கிற நன்கொடைன்னு எளிமையாகத்தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். சில நல்ல உள்ளம் படைத்த டாக்டர்கள் அப்பப்போ இங்கே வந்து இலவசமாக மருத்துவ முகாம் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் பண உதவி கேட்கறதுக்காக உங்களை அழைச்சிட்டு வர சொல்லலை. நீங்களா விரும்பி பணம் கொடுத்தா வேண்டாமனும் சொல்ல போகிறதும் இல்லை என சொல்லி சிரித்தார் ஆனந்தன். பணத்தை தவிர்த்து வேறு என்ன கேட்க போகிறார் என யூகித்தபடியே அவரை பார்த்தேன். நீங்க இலக்கியத்துல ஆர்வம் உள்ளவர்னு சிகாமணி சொன்னார். மேடையில கூட நல்லா பேசுவீங்களாமே. எங்க இல்லத்துல இருக்கிற நிறைய முதியோருக்கு இலக்கியத்துல ஆர்வம் உண்டு. நீங்க படிச்ச நல்ல விஷயங்களை இங்கே இருக்கிற முதியோர்கள் கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? கதை, நாவல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஓய்வு பெற்ற உங்களுக்கு நேரம் இருந்தா இதை ஒரு சேவையா நினைச்சு செய்ய முடியுமா? இப்படி ஒரு உதவியை என்னிடம் கேட்பார் என சற்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. இலக்கியம், ஆன்மீகம், தத்துவம் எதுனாலும் சொல்லலாம் சார். வர்ற பண உதவியெல்லாம் இல்லத்தை நடத்துறதுக்கே சரியாக போயிடுது. இல்லத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யற யோசனையும் இருக்கு. அதாவது வசதியான முதியோர்களை பணம் வாங்கிட்டு கவனிச்சுக்கிற மாதிரியான சேவை. அப்போ நிச்சயமா ஏதாவது உங்களுக்கு சன்மானம் தருவோம் சார் என்றார் ஆனந்தன். ஐயோ, பணம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். எனக்கு ஓய்வூதியம் வருது. ஆனால் அடிக்கடி இங்கே வந்து இலக்கியம் பேச முடியுமான்னு தான் தெரியலை என தயங்கினார் முத்து. என்ன முத்து, நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற? வாரத்துக்கு 2-3 நாள் தானே. நானே உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ படித்த கேட்ட நல்ல விஷயத்தை வந்து சொல்லு. இங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பயனுள்ள பொழுதுபோக்காக இருக்குமில்ல. எவ்வளவு நேரம்தான் நீ டிவியையே பார்த்துட்டு இருப்பாங்க சொல்லு என்றான் சிகாமணி. அதற்கு பின் சிகாமணியும் ஆனந்தனும் என்னை யோசிக்கவே விடவில்லை. அரைமனதாய் நானும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. 2 நாட்கள் கழித்து வருவதாக சொல்லிவிட்டு சிகாமணியுடன் கிளம்பினேன். வங்கியில் பணியாற்றும் பொழுது வங்கி சார்ந்த இலக்கிய கூட்டங்களிலெல்லாம் கலந்து பேச்சுரையாற்றிய ஞாபகமும் இருக்கு. படித்தது பிஎஸ்சி வேதியியல் என்றாலும் தமிழ் இலக்கியத்தில் எனக்கு ஆர்வம் இருந்தது. வீட்டில் சிறிய நூலகம் கூட வைத்திருந்தேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கடந்த சில ஆண்டுகளாக புத்தகங்களே வாசிப்பதில்லை. வெகு நாட்களுக்கு பிறகு அறம் முதியோர் இல்லத்திற்காக மீண்டும் என் அறையில் இருந்த சிறிய நூலகத்தை திறந்து புத்தகங்களை புரட்டி பார்த்தேன். முதலில் முதியோர்களின் ரசனைக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்களை எல்லாம் பட்டியலிட்டேன். புத்தகங்களை வாசித்து அப்படியே அவர்கள் முன்னே கொண்டு செல்வது அது நல்லதல்ல எனவும் தோன்றியது. அதற்கு ஒரு இலக்கிய ஆர்வலன் தேவையில்லையே. எனவே சில புத்தகங்களை எல்லாம் வாசித்து குறிப்புகள் எடுத்து வைத்து கொண்டேன். என் பாணியில் அவர்களுக்கு சொல்ல தீர்மானித்தேன். 3 நாட்களுக்கு பின் அறம் முதியோர் இல்லத்துக்கு அழைத்து போனான் சிகாமணி. அன்று முதியோர்கள் முன் ஒரு பிரபல எழுத்தாளரின் சிறுகதையை விவரித்து சொன்னேன். இடையிடையே என் கற்பனையையும் சேர்த்து கொண்டதில் எல்லோருமே என்
பேச்சை ஆர்வமாக கேட்டு பாராட்டினார்கள். எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. அவர்களுள் சிலர் தாம் எழுதிய கதை கவிதைகளை எல்லாம் எல்லோருக்கும் தெரியும்படியாக சொல்ல வைத்ததில் மிகவும் சிறப்பு பெற்றேன். இந்த உலகில் ஒவ்வொருவருக்குள்ளும் சில கதைகள் இருக்கத்தானே செய்கின்றன. 2 மணி நேரம் செலவழிக்கலாம் என்று போனேன். ஆனால் 4 மணி நேரம் போனதே தெரியவில்லை. அதன் பின் வாரத்துக்கு 3 நாட்கள் முதியோர் இல்லத்துக்கு போய் இலக்கியம் பற்றி பேசத் துவங்கினேன். ஆர்வ மிகுதியால் சில நாட்கள் என் மனைவி வனஜாவும் வந்து நான் பேசுவதை கேட்டாள். சில பலகாரங்களை எல்லாம் செய்து எடுத்து வந்து இல்லத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்தாள். இல்லத்தில் பேசுவதற்காகவே நிறைய படிக்க துவங்கி குறிப்புகள் எல்லாம் பல எழுத ஆரம்பித்தேன். நான் முதியோர் இல்லத்தில் பேசுவதை அறிந்த வேறு சில அமைப்புகளிலிருந்தும் பேச சொல்லி எனக்கு அழைப்பு வந்தது. என்னை பற்றி அறிந்த சில பள்ளி ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் தாங்கள் பணியாற்றும் பள்ளிகளில் வாரம் ஒரு முறை வந்து குழந்தைகளுக்கு ஏற்றாற்போல கதைகள் சொல்லலாமே என்றனர். நான் ஆனந்தத்தின் உச்சிக்கே சென்று விட்டேன். ஒரு மகனை பெற்றிருந்தும் பிள்ளைகளோடும் பேரன் பேத்திகளோடும் வாழ கொடுத்து வைக்காத எனக்கு இதைவிட பெரிய சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும்? பள்ளிகளுக்கு செல்ல ஆரம்பித்து அங்கு குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட ஆரம்பித்தேன். மகள் சுஜாதா கனடாவில் இருக்கிறாள். அவளுக்கு 2 ஆண் குழந்தைகள். மகன் வினோத் லண்டனில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தை. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வந்து போகும் மகனும் மகளுமாய் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது எங்களின் வாழ்வில். இந்நேரத்தில் கதை சொல்லும் சாக்கில் அடிக்கடி பள்ளி குழந்தைகளை சந்திக்கும் வாய்ப்பு அதிகமாக கிடைத்ததால் மனதில் உற்சாகம் புகுந்து கொண்டது. பள்ளிக்கூட குழந்தைகளின் வயதுக்கேற்ப எளிய கதைகள், சுய முன்னேற்ற கதைகள், இயற்கை பற்றிய செய்திகள் என்று படித்து குறிப்புகள் எடுத்து அவர்களுக்கு தகுந்தவாறு அவர்கள் பாணியிலேயே சொல்ல வைத்து கொண்டேன். வழக்கமான வகுப்பறையில் கதைகளை சொல்லாமல் அவர்களுக்கு மரத்தடிக்கு அழைத்துச் சென்று இயற்கை சூழலில் சொன்னேன். நான் சொன்ன கதைகளை குழந்தைகளின் மொழியிலேயே திருப்பி சொல்லவும் பல குழந்தைகள் கதைகளை சொல்ல கேட்கும் பொழுது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்தது. நான் வேலைக்கு போய்க் கொண்டிருந்த பொழுது என்னை எப்படி சுஜாதா சுதந்திரமாக இயங்க அனுமதித்தாளோ அப்படியே இப்பொழுதும் நடந்து கொண்டாள். ஆனாலும் அவளை பல இடங்களுக்கு அழைத்து போனேன். உண்மையை சொன்னால் நான் ஓய்வாக இருக்கும் நேரமே மிகவும் குறைந்து போய்விட்டது. மாதத்துக்கு 25 நாட்களாவது முதியோர் இல்லத்திற்கும் இலக்கிய அமைப்புகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்குமாய் சென்று பேசி வந்தேன். இந்த 6 மாதங்களில் நன்கு உறங்கினேன். ஆனால் மனமோ கலைக்கவில்லை. உற்சாகமே நிரம்பி வழிந்தது. அன்று இரவு 7 மணி வனஜா தந்த சூடான தேநீரை பருகியபடி சில தன்னம்பிக்கை கதைகளை எழுதி கொண்டிருந்தேன். மறுநாள் ஒரு ஆரம்ப பள்ளி ஆண்டு விழாவில் பேசுவதாக சொல்லியிருந்தேன். சிகாமணி அழைக்கவே எழுதி கொண்டிருந்த நான் எழுந்து போவதற்குள் வனஜாவே அவரை வீட்டிற்குள் அழைத்து வந்து காஃபியும் கொடுத்து அவரை உபசரித்து கொண்டிருந்தாள். சிகாமணி, என்ன முத்து, நாளைக்கு முதியோர் இல்லம் போகலாமா என்றார். நாளைக்கு ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் பேச போகிறேனே, மறுநாள் போய்க்கலாம் என்றேன். என்னம்மா வனஜா, முத்து இப்போ ரொம்ப பிஸி ஆயிட்டான் போல என்று கிண்டல் அடித்து காஃபியை பருகி கொண்டே சொன்னான். ஆமாண்ணே, எல்லாம் நீங்கள் பண்ணின ஏற்பாடுதான். வரவேற்று காஃபி கொடுத்து வருவதாக கூறி சென்றவள் அவரை பார்த்து சிரிக்கவும் நான் ஸ்தம்பித்தேன். முத்து, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். காலையில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம சந்திரனும் மணியும் சகாக்களை பார்த்தேனே, உன்னை கேட்டானுங்க. ஏதோ 5-6 மாசமா அவங்களோட தொடர்பையே துண்டிச்சிட்டியாமே. ஆமாம், உனக்குத்தான் முதியோர் எல்லாம் பள்ளிக்கூடம் இலக்கிய அமைப்புன்னு நிறைய வேலை வந்துடுச்சுல்ல என்று வனஜாவை பார்த்து கண் சிமிட்டிய சிகாமணியை சட்டென்று உற்று கவனித்தேன். வனஜா எதுவும் அறியாதது போல முகத்தை வைத்து கொண்டு நின்றாள். ஆனால் அவளின் முகத்தில் மட்டும் ஏதோ ஒரு மர்மமான புன்னகை ஒட்டி கொண்டிருந்தது. எனக்குள் ஏதோ பொறி தட்டியது. அப்போ வனஜாவும் நீயும் சேர்ந்துதான் இந்த வேலையெல்லாம் நடத்தியிருக்கீங்க போலவே என்றேன். என்ன சொல்ற முத்தோ, எந்த வேலை? நீ என்ன சொல்ற? எதுவுமே புரியவில்லையே என நடித்தான் சிகாமணி. முதியோர் இல்லத்துக்கு என்னை கூட்டிட்டு போனேன்னு நினச்சேன். அப்புறம் இலக்கிய விழா பள்ளிக்கூடத்தில் சிறப்பு வகுப்புன்னு வேலை வந்தது எல்லாம் யதார்த்தமாக நடந்தது தான்னு நினச்சேன். ஆனால் இப்போத்தானே எல்லாமே புரியுது. ஆமாம் முத்து, நானும் வனஜாவும் திட்டம் போட்டு செய்தது தான். நீ வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பண்ணினது தான். வனஜா தான் உன்னை பற்றி சொன்னான். அதான் இனி உன்னை இப்படியே விடக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டோம். ஓ, அப்போ அந்த சந்திரமணி சகாக்களோட நான் சேரக்கூடாதுன்னு செஞ்சது தானா இந்த விஷயம்? ஆமாடா, 40 வருஷமா உன்னை எனக்கு தெரியும். ஒரு வெத்திலை பாக்கு போடுற பழக்கம் கூட இல்லாத நீ இப்படி மாறிட்டியே. வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்த நீ தானாகவே படிச்சுதான் வங்கி தேர்வு எழுதி நல்ல வேலைக்கு போன.
உன் சம்பாத்தியத்தில் தான் 2 தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச. அப்புறம் வனஜாவை கைப்பிடிச்சு பிள்ளைகளையும் பெற்று அவங்களையும் நல்லா படிக்க வச்ச. நல்ல வேலையில் அமர்த்தி ஜாம்னு கல்யாணம் நடத்தி வச்ச வரைக்கும் உன் கூடவே இருந்து பார்த்துட்டு தானே வர. ஆனால் 62 வயசு வரைக்கும் நல்ல மனுஷனாக இருந்த நீ ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்படி ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஆளானதை நினச்சா எந்த பொண்டாட்டிக்குத்தான் கோபம் வராது? ஆனால் அதையெல்லாம் அவன் மனதிலே வச்சுக்கொண்டா. எல்லாம் அந்த பொறுப்பில்லாத பசங்களோட சகவாசம் தானே உன்னை கெடுத்தது. வேற வேலை இல்லைனா மனசு கெட்ட வழியில தானே போகும். ராத்திரி ஆனா நிறைய நாள் நீ குடிச்சிட்டு வர்றதா வனஜா என்கிட்ட சொன்னா. உன்னை எப்படி திருத்துறதுன்னு யோசிச்சு தான் இந்த வேலையில் இழுத்து விட்டேன். இப்போ 6 மாசமா நீ குடிக்கிறத நிறுத்திட்டதா வனஜா சொன்னாள். கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? என சிகாமணி சொன்னதை கேட்டு எனக்கே கொஞ்சம் வெக்கமாகவும் அவமானமாகவும் இருந்தது. உண்மைதான், ரிட்டையர்ட் ஆன பின் வேறு வேலை எதுவும் இல்லாததால் கெட்டவர்களின் சகவாசம் வந்தது. குடிக்க துவங்கினேன். முத்து, சும்மா இருக்கிற மனம் சாத்தான் புகுந்த வீடுன்னு சொல்லியிருக்காங்க. கெட்ட வழியில் போகிறதை தடுக்கணும்னா நல்ல வழியில் மனதை செலுத்தணும். அதான் உன்னை நல்ல வழியில் திரும்பவும் பிஸியாக இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டேன். திரும்பவும் கெட்ட சகவாசத்தை தேடி போக மாட்டல்ல என கேட்டு என் கண்களை கூர்ந்து பார்த்தான் சிகாமணி. இனியும் ஏண்டா அந்த வேண்டாத வேலைக்கு போக போகிறேன். இப்போ நீ ஏற்பாடு பண்ணின இந்த பணியில் திருப்தி கிடைத்து விட்டது. இதில் முழு கவனமும் செலுத்தி என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் மனப்பூர்வமாக முத்து. நண்பர்களே, நான் செய்த தவறை நீங்களும் செய்ய மாட்டீர்கள் என நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் கெட்ட பழக்கம் நம் குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள நபர்களையும் மிகவும் புண்படுத்தும் விஷயமாகும். அதை ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நாம் நாடி செல்ல வேண்டாமே. குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு. அதை சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வாழ்ந்து விட்டால் என்ன? நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.